ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்ப ஹெல்த்தியானது சிறுதானியம் பாயாசம். அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். சாதாரணமாக நம்ம பாயாசம் வைக்கும்போது இல்லைன்னா சுகர் சேர்த்துவோம், இல்லைன்னா நம்ம வெல்லம் சேர்த்துவோம். இது அப்படி இல்லைங்க, கருப்பட்டி செஞ்சு ஒரு ஹெல்த்தியான பாயாசம். இது ஃபுல் வீடியோவும் நீங்கள் பாருங்கள். இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவில் வந்து என்னென்ன சேர்த்திருக்குன்னா ராகி, கம்பு, சோளம், மக்காச்சோளம், அப்புறம் உளுந்து, கோதுமை எல்லாமே சேர்த்திருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம மாவு சேர்த்திக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நம்ம மாவு சேர்த்தி நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு 4 ஸ்பூனோட்ட நான் சேர்த்துறேன். 4 ஸ்பூன் போட்டாச்சு. இது வந்து சுக்கு பொடி ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஏலக்காய் அது எடுத்து வச்சுருக்கேன். அப்போ அதுவும் வந்து நம்ம மிக்சிலேயே சேர்த்திக்கலாம். நம்ம ஒரு தேவையான அளவுக்கு வாட்ரு விட்டு அரைச்சிருக்கோம். இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போது நம்ம ஒரு பேனில், அது நம்ம அடுப்பில் வைக்கிற மாதிரி ஒரு பேனில் அதை ஊற்றியாச்சு. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பாலில் வந்து ஒரு 5 ஸ்பூன் ஓட்டம் கருப்பட்டி சேர்த்திருக்கோம். இப்போ அதை நல்லா கலக்கி விடலாம். அப்புறமா வடிகட்டி அப்புறமா நம்ம சேர்த்திக்கலாம் லாஸ்ட்டு. எனக்கு கொதிக்கிற பாலில் நம்ம வந்து கருப்பட்டி போட்டால் பால் திரிஞ்சிரும். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி நம்ம இது நல்லா சூடு பண்ணலாம். கைவிடாத கிளறி விடுங்க. இல்லைன்னா மீடியமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப கட்டியாக ஆயிரும். ரொம்ப அப்படியே கெட்டியாகிட்டே வந்துடுச்சு. இப்போ வந்து நல்லா சூடாகி இந்த அளவுக்கு கெட்டியாக ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பால் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா கரிஞ்சிரும். நம்ம இப்படி வடிக்கும்போது மண், தூசி ஏதாச்சும் இருந்தால் அது போயிடும். பார்த்திங்களா? இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் சூடானால் போதுங்க. நம்ம குடிக்கிற அளவுக்கு சூடானால் போதும். நம்ம இறக்கிடலாம். இது வந்து நம்ம சுக்கு வந்து சேர்த்தும்போது வந்து கொஞ்சம் லைட்டாக கசப்பாக வரும். அது குழந்தைங்க ஃபஸ்ட் டைம் வந்து கொடுக்கும்போது வேண்டாம், அவங்களுக்கு டேஸ்ட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லி குடிக்க மாட்டாங்க. நீங்கள் பெரியவங்க குடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த சுக்கு இதெல்லாம் போட்டு குடிக்கலாம். இந்த பால் ஊற்றுறதுனால சளியும் பிடிக்காது. இப்படி வாரத்துக்கு ஒரு டைமாவது 2 டைமாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த முந்திரி வந்து குட்டி குட்டியாக பிச்சு நல்லா நெய்யில் வறுத்து இப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பார்க்க லுக்காக இருந்தாவே குழந்தைங்க குடிச்சுக்குவாங்க. ரொம்ப டேஸ்ட்லியாக இருக்கும். சிறுதானியம் அப்புறம் இந்த கருப்பட்டி ரொம்ப ஹெல்த்தானது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி நீங்களும் குடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.